வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரவா நகெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் ரவை சேர்த்துருங்க. இதை நல்லா 2 minutes லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 2 minutes ஆயாச்சு. நம்மளோட ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கை விடாமல் நல்லா இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறியாச்சு. ஸோ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா கொத்தமல்லி இலைகள், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா உங்கள் கையை வச்சே நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. உங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன பாலாக அதுலேருந்து எடுத்து அதை நல்லா ஸ்மூத்தாக ஃபார்ம் பண்ணிடுங்க. அதை லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை வந்து சாஃப்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ரவை நகெட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு இரும்பு சட்டியில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு ரவை நகெட்ஸையாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம சூஜி நகெட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண உடனேயே நல்லா ஹாட் கப் ஆஃப் டீயோட சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரவை நகெட்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.